ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 7வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமருது, அதனால் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அந்த அம்மன் நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் பார்க்கும் ராசி பலன் 7வது ராசியாக இருப்பது தான் துலாம் ராசி. மேலும் இந்த ராசியில் சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை முடியும் நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்கும். துலாம் ராசிக்காரர்களின் குணநலங்கள் நிறையவே வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கக்கூடும், அதாவது மாறுபட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதாவது துலாம் ராசிக்காரர்கள் காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே நம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையோடனே இவங்க பார்ப்பாங்க. அதே சமயத்தில் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க. அதிக புத்திசாலியாகவும் இருப்பாங்க. அனைவரையும் கவர்ந்திழுக்கும் தோற்றமுடையவங்களாகவும் இயற்கையாகவே இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினர் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அதில் வெற்றியும் பார்ப்பாங்க. மேலும் துலாம் ராசினர் அனைவரையும் பெருமைப்படுத்தும் வகையில் நடந்து கொள்வாங்க. அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காதல், பாசம், அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்து கொள்ள யாரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை பெற்றிருப்பவங்களாக இருப்பாங்க. அனைத்து இடங்களிலுமே அவங்க சமூக அக்கறையோடு இருப்பதை நாம் காண முடியும். அதே போன்று அனைவரிடமும் மிகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. கதை, கவிதை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வமுடையவர்களாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் துலாம் ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனம் போராட்டம் அகலும். உச்சம் பெற்ற ராசி அதிபதி சுக்கிரன் 3 மற்றும் 6ஆம் அதிபதி குருவோடு பரிவர்த்தனை பெறுகிறாரு. இதனால் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் பனி போல் விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர் மற்றும் சகோதரிகள் உங்களின் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. புதிய முயற்சிகளில் முழுமையான வெற்றியை கிடைக்கும். தொழில் நிலவிய சங்கடங்கள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். சுப செலவிற்காக கடன் பெற நேரிடும். பணிபுரியும் இடத்துல சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட மன சங்கடங்கள் அனைத்தும் விலகப் போகுது. மேலும் திருமண முயற்சிகள் சித்திக்கும். சிலர் எதிர்பார்த்த இட மாறுதல்கள் குடும்பத்தோடு இணைவார்கள். மேலும் ஊழியர்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே நீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணத்தில் நிலவிய தடை தாமதங்கள் விலகப் போகுது. தேவைக்கேற்ற வருமானம் இருந்தாலுமே வரவுக்கு மீறிய செலவுகள் தான் இருக்கக்கூடுங்க. மேலும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு புதிய பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மனதை மகிழ்விக்கும் முன்னேற்றகரமான நாட்களாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கப் போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகங்களும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் துலாம் ராசிக்கு 3 மற்றும் 6 அதிபதியான குரு பகவான் நிறைய விதமான மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அதாவது
கெட்டவன் கெட்டினில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது போல ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் மறைவது உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தும். மேலும் துலாம் ராசிக்கு கெட்டவனான குரு மறையும் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரப்போகுது. அந்த முடிவு கூட உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் கண்டிப்பாக கிடைக்குங்க. இதனால் வெளியூர் வெளிநாடு பயணம் ஏற்படும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தானாகவே தேடி வந்து மகிழ்ச்சியில் உள்ளாக்கும். பண வசதி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுபகோள்கள் மறையும் ஸ்தானத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் கூடும். வரவிற்கு ஏற்ற விரயங்கள் இருக்கும். வீடு வாகன யோகம், திருமணம், பிள்ளைகளின் கல்வி என விரயத்தை புத்தி சாதிர்த்தத்தால் சுமூகமாக மாற்ற முடியும். சுகமான சொகுசான படுக்கையில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. மேலும் குடும்பத்தில் குதூகலமான சம்பவங்கள், ஆடம்பர விருந்து உபசரிப்புகள் நடக்கும். இதுவரை பேசாமல் இருந்த உறவுகள் அன்பு காட்டுவாங்க. பொருளாதார நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது. செல்வ செழிப்பில் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வராது அப்படின்னு நினைத்த பணம் வந்து சேரும். சுய ஜாதக ரீதியாக குரு தசை நடப்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் குவியும். மேலும் உங்களுடைய முயற்சி எண்ணங்கள் பழித்திடும். உடன்பிறப்புகளிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையப் போகுது. அதே போல் அறுவை சிகிச்சையில் குணமாக முடியாது என்று மருத்துவர்கள் கூறிய நோய் கூட எளிய வைத்தியத்தில் சரியாகிவிடும். குழந்தைகளின் கல்வி ஆர்வம், முன்னேற்றம் மன நிம்மதியை கொடுக்கும். பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. உங்களின் ரசனைக்கு ஏற்ப வீட்டின் அமைப்பை மாற்றுவீங்க. புதிய சொத்துக்கள், உயர் ரக வாகனங்களும் வாங்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் வாழ்வில் தடைப்பட்ட அனைத்து இன்பங்களையும் அடைய செய்வார். குலதெய்வ கடாட்சத்தை ஏற்படுத்துவார். குலதெய்வ பூர்வீக சொத்து பற்றிய தகவல்கள் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் பற்றிய தகவல்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கோவில் கட்டுதல், கும்பாபிஷேகம் செய்தல் அல்லது பொது காரியங்களில் ஈடுபடுதல் ஆகிய நற்பலன்கள் நடக்கும். வாழ்க்கையில் துணையின் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். சனி பகவான் 7ஆம் பார்வை ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பதியுது. இதனால் வீட்டில் சிறு சிறு சுபமங்கல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட இன்னல் தீரும். கிரகங்களின் இயக்கம் சாதகமாக இருப்பதால் பணவரவு அமோகமாக நடக்கும். பங்கு சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். பத்திரிகை நிறுவனங்கள், கூட்டு வங்கிகள், பங்குதாரர்களிடம் நீண்ட கால முதலீடு செய்ய உகந்த காலமாக கண்டிப்பாக இந்த பௌர்ணமிக்கு மேல் உங்களுக்கு இருக்கும். மேலும் சனி பகவானின் 10வது பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பதியுது. இதனால் சாமர்த்தியமாக பேசுவீங்க. தொழிலை வாக்கு சாதித்தத்தால் மேம்படுத்துவீங்க. குடும்பத்திற்கு மருமகள், மருமகன், பேரன், பேத்தி போன்ற புதிய உறவுகள் வருகை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சிற்கு கட்டுப்படுவாங்க. மேலும் 6வது இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம், உத்தியோகம் பற்றி கூறுமிடம். மேலும் 12ஆம் இடம் என்பது அயன சைன ஸ்தானம், விரயஸ்தானம் மற்றும் வெளிநாட்டு பயணம், தலைமறைவு வாழ்க்கை பற்றி கூறுமிடம். பொதுவாக அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது நல்லது. கெட்டவன் கெட்டினில் கிட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப பல விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனாலுமே இதில் சில அசௌகரியங்களும் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலருக்கு தொழில், ஜாமீன், குடும்ப தேவை நிறைவேற்றுவதில் கடன் அதிகப்படுத்தும். மேலும் இதுவரை நோயால் அவதிப்பட்டவர்களுக்கு நோயின் தன்மையை புரிந்து வைப்பார்கள். நோய் இல்லாதவர்களுக்கு சிறு நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த விதமான போட்டி பந்தயங்களாக இருந்தாலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையற்ற எண்ணம் ஓட்டத்தில் தூக்கம் சற்று குறையக்கூடும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வரவுக்கு மீறி செலவானாலுமே தேவையற்ற விரயத்தை, எதிர்கால பற்றிய சிந்தனை மாற்றும் பய உணர்வையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் முழுமையாக இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்து அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரத்து அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. நன்றி.